நீங்கள் யாருடைய ஃபேன்? நான் விஜய் ஃபேன் தானா. விஜய் ஃபேன். விஜய்லாம் இல்லை, விஜய் தலைவர் ஃபேன். தலைவர் அவருக்கு தலைவர் ஆகிட்டார்ல, தலைவர் ஃபேன். அவர் தலைவர் ஆயிட்டாரு, தமிழ்நாட்டை ஆள போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. நினைக்கிறாரு, நடந்துரும். சரிப்பா, நடந்துரும் எல்லாம் நினச்சாச்சு. அப்படி நினைக்கிறவர் தமிழ்நாட்டில் தானே ஆடியோ லான்ச் நடத்திருக்கணும். எதுக்காக மலேசியா போய் நடத்துறாரு? இங்கே நடத்தினா என்னை கரூர்லேயே அவ்வளோ கூட்டம் நெரிச்சலால் மக்கள் அவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, இது ஆயிடுச்சு. அதனால் அவர்னா இப்போ மலேசியா நடத்தினா அவ்வளோ வரமாட்டாங்க ரசிகர்கள். நாங்கள் போயிடுவோம் அங்கே. அவர் மலேசியாவில் ஜப்பான் இருந்தால் கூட நாங்கள் போயிடுவோம், இல்லைன்னு சொல்ல. இப்போ இங்கே நடத்தினா இப்போ நேரு ஸ்டேடியம் அங்கே அது மாதிரி நடத்தினா நாவும் ஒரு கூட்ட நெரிசல் ஆகும், எதனா பண்ணுவாங்க. அது இது நிறைய இஷ்யூ ஆகுதுனால அவர் அங்கே இருக்கிறது நல்லதுண்ணா. ஏன்னா கடைசி ஆடிலாம் சரி நிறைய பேர் வருவாங்க. அஜித் கமல்லாம் வந்து மாறிட்டார். அவர் வந்து எப்படி தெரியுமா, சிங்சாங் அவர். அது எப்படின்னா ஒரு கட்சி அவரே உருவாக்குறான், அந்த கட்சியிலேருந்து விஜய் இந்த மாதிரி டிஎம்கே போகிறான். எது எப்படி நீங்களே சொல்லுங்கள். இப்போ ரஜினி கிச்சின்னு எல்லாமே அங்கே போவாங்க. இப்போ ரஜினி ஃபேன்ஸ் பாதி பேர் போவாங்க, அந்தமாரி ஃபேன்ஸ்லாம் போவா. அதனால் மலேசியாவில் வைக்கிறாருண்ணா. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு வெளியிடும் போது அதே மாதிரி இன்னொரு படம் வெளியாக போகுது, அதுதான் பராசக்தி. ஸோ சிவகார்த்திகேயன் வெர்சஸ் விஜய் போட்டி வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு காட்டுற விதமாக இதை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே விஜய்க்கு ஒரு போட்டியா? அப்படிலாம் இல்லைண்ணா, அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்கண்ணா. இப்போ விஜய்லாம் சிவகார்த்தி தானே எங்களுக்கு எல்லாமே. நீங்களே சொல்லுங்கள். அவர் இப்போ கட்சி போயிட்டார், இப்போ நெக்ஸ்ட் யார் சிவகார்த்தி இருந்தால் அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. நீங்களே சொல்லுங்கள். அது எப்படியும் அவங்க அந்த ட்ரிபியூட்லாம் அதெல்லாம் வேணாண்ணா. 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுவோண்ணா. அவரும் முக்கியம், இவரும் முக்கியம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தா நம்மளுக்கு தளபதி தான். இப்போ தளபதி இப்போ தலைவர் ஆகிட்டார், இப்போ ஒரு சின்ன தளபதி ஆகிட்டார், அவ்வளோதான். ஓகே. அப்போ இந்த சின்ன தளபதி அப்படிங்கிற ரோலுக்குள்ள பிரதீப் ரங்கநாதன் வரமாட்டாரா, ஆர்யா வரமாட்டாரா, கார்த்தி வரமாட்டாரா? எதுக்காக சிவகார்த்திகேயனுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்கீங்க? அவர் வந்து நம்மள மாரி ஆள்னா கஷ்டப்பட்டு ஆங்கரிங்லேருந்து அப்படி மேலே வந்து நம்ம அவரு தான் சப்போர்ட் பண்ணணும். இந்த அப்பா மூலியமாக வந்தவங்க, அம்மா ஃப்ரெண்டு மூலியமாக வந்து அப்படி சப்போர்ட் பண்ணணும். நம்ம சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு யார் மேலே வரும் அவங்க தான் நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம தூக்கி விடணும். மக்கள் நம்மள மாதிரி ஆளுங்க தான் நம்ம தூக்கி விட முடியும்.